உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்வதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. ஈச் செகண்ட்ஸ் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு நொடியும் இஸ் கவுண்ட். நாளைக்கு இந்த நிமிடத்தை உங்களால் திரும்ப பெறவே முடியாது. இந்த ஒரு நொடியை நீங்கள் கடந்து போகிற இந்த ஒரு நொடியை நீங்கள் வீணடிக்கிற இந்த ஒரு நொடியை எதிர்காலத்தில் எந்த நாளிலும் உங்களால் திரும்ப பெற முடியாது. Nobody is rich enough to buy their past என்று சொல்வார்கள். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரன் கிடையாது. யாரா இருந்தாலும் சரிதான். உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதனாலும் கூட அந்த ஒரு நிமிடத்தை திரும்ப பெறவே முடியாது. Nobody is rich enough to buy their past. உங்களால் வாங்க முடியாது, என்னாலும் வாங்க முடியாது. தயவு செய்து எதிர்காலத்தில் கடந்த காலத்தை இழந்து விட்டதாக வருத்தப்படுவதற்கு பதிலாக நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செய்யும் அதிகாரம் பெற்றவர்களாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Steal the time from this world for your success. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்கள். எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறானோ அவனை உலகம் கொண்டாடும். அடுத்தவரை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு உங்களை உலகம் கொண்டாட என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குங்கள். Become a celebrity, not just a follower. Be a star, don't just be a follower. நட்சத்திரமாக நீங்கள் மின்னுங்கள். This is your world. As I told you, guys are sitting on a golden time. Each and every second counts. நீங்கள் முடிவெடுங்கள். இந்த ஒரு நிமிடம் என்னவென்று முடிவெடுங்கள். நாளைக்கு உங்கள் ஒரு நிமிடத்திற்கு விலை வைக்கப்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்கப்படுகிறது. சில நேரங்கள் இது இலவசமாக விலை வைக்கப்படுகிறது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பணம், பொருள், அந்தஸ்து, சமூகம் எல்லாம் இருக்குது. உங்கள் நிமிடத்திற்கு நீங்கள் விளைவிக்கிறீர்களா, மற்றவர்கள் விளைவிக்கட்டுமா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். What is the purpose? ஏன் படிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? ஏன் மார்க் எடுக்கணும்? ஏன் பெரிய இடத்துக்கு போகணும்? பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும்? பெரிய வல்லுநர் ஆகணும்? Why? Do you have a bigger purpose with you? நீங்கள் அடுத்தவரின் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது. சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான். அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும். அப்பா சொல்றதுக்காக படிச்சா வலிக்கும். என் ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும். உங்களுக்கு என்று ஒரு ஆசை உருவாக்குங்கள். Education is the greatest opportunity for you people to give to society development. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சொல்லி வயல் வேலைக்கு போயிருச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் நண்பன் சைக்கிள் கடையில் பஞ்சர் ஒட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வியின் அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள். படிப்பு தானா வரும். 7000 சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதில்லை. உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமிரோடு படி, தானா படிப்பு வரும். We should have a bigger purpose. நான் என்னை ஏன் படிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு பெரிய படிப்பு வேண்டும். இந்த தேசத்தின் ஏழ்மையை கொல்லுவதற்கு படிப்பு வேண்டும். இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும். அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாகும் என்ற சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும். என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும். கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக படிக்க வேண்டும். You are not just a student, you are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழப்போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க படிப்பு வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது. புத்தகத்தை கண்டு பயம் வராது. Try to be a leader, not just a student. இந்த உலகத்தை ஆள பிறந்த தகுதிகள் அத்தனை உங்களுக்கு இருக்குது. கல்வியின் வழியாக அது சாத்தியம். Believe it. But unfortunately இந்த உலகம் ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கிறது. கல்வி என்பது ATM மிஷனை சென்று அடைவதற்கான பாதை என்று இந்த பிள்ளைகளுக்கு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். படிச்சா சம்பாதிக்கலாம், படிச்சா சம்பாதிக்கலாம், சம்பாதி நல்லது. ஆனா சம்பாதிக்கிறதுக்காக படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என் 3 வேளை உணவுக்காக படிக்கிறேன் என்பவன் பயந்து கொண்டே படிப்பான். இல்லாதவன் அத்தனை பேருக்கும் சோறு போடணும்டாங்கிற இருமாப்போடு படிக்கிறவன் திமிரோடு படிப்பான். திமிரோடு படி. தேசத்தை தூக்கி நிறுத்தணும் நினைச்சிட்டு படிங்க. Now you will understand. இந்த தேசத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இருக்கவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்ங்கிற உங்களுக்கு தானா தெரியும். அவன் தேவையில்லாம தூங்க மாட்டான், தேவையில்லாம ஊர் சுத்த மாட்டான், தேவையில்லாம கிசுகிசு பேச மாட்டான், பரீட்சை நேரத்தில் பொழுது போக்க மாட்டான். பிகாஸ் யூ ஹேவ் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டை காப்பாற்றுவது மட்டுமல்ல உங்கள் வேலை. அமெரிக்காவில் பெண் எடுப்பது மட்டுமல்ல உங்கள் வேலை. ஆன் சைட் போவது மட்டுமல்ல உங்கள் வேலை. 3 வேளை உணவுக்காக மட்டுமே நீங்கள் படிக்கவில்லை. யாரோ ஒருவனை காப்பாற்றுறதுக்காக படிக்கிறீங்க. விழுந்து கிடக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக படிக்கிறீர்கள். கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை காப்பாற்றப் போவதற்காக படிக்கிறீர்கள். இந்திய தேசத்திற்கு அறிவியல் வளர்ச்சியை உருவாக்கி கொடுப்பதற்காக படிக்கப் போகிறீர்கள். பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் எண்ணத்தோடு படிக்கக்கூடியவர்கள். இந்த தேசத்தை ஒருபடியேனும் நகர்த்துவதற்கான சாத்தியம் என் கல்வியின் வழியாக எனக்கு வாய்த்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு படிக்க வருகிறவனுக்கு பெரிய பொறுப்பு தானாக வந்து விட போகிறது. அவ்வளவுதான். நம்ம நாட்டு வந்து படி 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 படின்னு அடுத்தவன் சொல்றது.
நம்மளால இது செய்ய முடியுமா செய்ய முடியாது, டோன்ட் கேர் அபவுட் இட். அடுத்தவனால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும், அடுத்தவனால் செய்ய முடியாதென்றால் அப்போதும் என்னால் செய்ய முடியும், அவ்வளவுதான். அடுத்தவனால் செய்ய முடிந்தாலும் செய்ய முடியும், செய்ய முடியாவிட்டாலும் செய்ய முடியும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்கள் இன்னொரு மாதிரியானவர் அல்ல, நீங்கள் தனித்திறன் பெற்றவர். உங்கள் தனித்திறன் வழியாக உங்களுடைய சவால்களை சந்திப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தேசம் பற்றிய சிந்தனை வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தந்தை விட்ட அவமானம் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் ஏழ்மையில் விழுந்து கிடக்கக்கூடிய உங்கள் உறவுகள் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் உங்கள் தாயின் கனவு ஞாபகத்திற்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் இந்திய தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற வெறி நம்ம கண் முன்னால் வரட்டும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.